ஏய் ஜி உங்களுக்கு என்ன இவருக்கு கார் சக்கரம் முழு நிலவு. ஆமா நீ டிரைவர் தானே? கார் செய்யுப்படா. பௌர்ணமியா? அடிக்கடி இல்ல அடுத்த சேப் வந்து கார் மாப்ப. ஏய் ஆனா உண்மையிலே இது பக்காவா ரவுண்டா இருக்கியா? நீ இன்ஜினியர் ஆர்டிஸ்ட். எவ்வளவு தெரியுமா? 300 mm. இல்ல சாரி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா கரெக்டா போட்டுருவேன். 300 mmல இல்ல உண்மையில ரவுண்ட் நல்லா வந்துச்சு. மலைச்சாரல் மாதிரி வண்டியில் சொல்லுவோம் பாத்தீங்களா? அடியில பிடிக்குது கருவு பார்த்து நைஸா போட்டுருக்கீங்க. கார் டிசைன் போட்டுருமா? காரு வராதே. நாம சின்ன பிள்ளைல விளையாடும் போது எத்தனை கார் இருக்கு. நான் 2 வீலு மேல ஒரு பாஸ் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பெரிய டிசைன் இல்லையே. நம்ம டிரைவரை பார்த்தா பாவமா தெரியலையா? அவர் மறக்க மாட்டாரு. நீ கார் தோசை மட்டும் சுட்டுட்டீங்க அவன லைஃப்ல. தோசை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு இதான் ஞாபகம். உங்க தம்பி கிட்ட போயிட்டா போல. காரோ ஆட்டோவா பஸ் வரீங்க? பஸ் ஓட்ட போறீங்களா என்ன? நல்லா முருகலா செய்யுங்க. இல்லங்க அதெல்லாம் ஷேப் இல்ல, கொஞ்சம் தடுமனா வளர்ந்தா தான் கரெக்டா இருக்கும். இதா யாருங்க சொன்னா? ஒரு இன்ஜினியர்னால முடியாது. இன்ஜினியர் இல்லாத வேலையே கிடையாது. என்ன டிரைவரா இருக்கும் கணத்துல. பெரிய சாதனை இல்ல. வருமானம் வரும். அண்ணனுக்கு ஒரு ஊத்தா அது ஒரு சட்டி மாவுல ஊத்தானுங்க அவனுங்க. எனக்கு இதோட போகும். அதை கட்டி நல்ல கூலிங்கான வாட்டர்ல போட்டு வச்சிருங்க. கூலிங் வாட்டருக்கு எங்க பிடிச்சா உங்களுக்கு ஊத்துங்க, கரெக்டா வந்துடும். நீங்க திங்கிங்க 10 தோசை இருக்கு போதும். அப்படிலாம் விட முடியாது. ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஃப்ரிட்ஜ் இருக்கிற அளவுக்கு நம்ம அப்படிலாம் பெரிய குடும்பஸ்தங்க கிடையாது. ஃப்ரிட்ஜ் வாங்கி போடுற அளவுக்கு என்ன கொஞ்ச நேரம் குளிர் வண்டிக்குள்ள போச்சு. அது ஹீட் ஆகி போகும். மாவு மிச்சப்படுத்தோம்னா நினைக்காதீங்க. அந்த மாவு வேஸ்டாக போகுது. அது உங்களுக்கு கரெக்டா சாப்பிடலையா? சாப்பிடுங்க. எனக்கு வயிறு பசி. நான் மத்தியானம் 3:30 தாண்டா சாப்பிட்டேன். அடுத்து 10 மணிக்கு தான் வயிறு பசி. பௌர்ணமி தோசை இல்ல. நீ கடையில போய் சாப்பிட்டா கூட உனக்கு இத்தனை டிசைன் தோசை போட மாட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜேசிபி டிரைவரு, அதுக்கப்புறம் ட்ரக்கர் டிரைவரு, அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஓட்டுவானே. ஆமா டிராக்டர்ல ட்ரக் இல்ல டிராக்டர், அதுக்கப்புறம் இது ஃபிட்டரு, ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணல. பிளம்பர் ஹைட்ரோலாம் பாப்பல. இப்போ மாஸ்டர் இன்னும் எத்தனை திறமையில உள்ள ஒழிச்சிருக்கான்னு தெரியல. காரு ரொம்ப தனியாகி போச்சு. காரா வேணும். கார் இப்ப வரும் பாரு. கார்ல இங்க மோர் கூட வராது. ஏங்க வாரு. இது 2 வீலுச்சு. ஸ்டெப்னி வீல்லாம் எதிர்பார்க்க கூடாது. என்னங்க ஆட்டம் கொடுக்குது கையில. அது இன்ஜினியருக்கே உள்ள இல்ல, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் அதிகமா கட்டுறதுனால அப்படி. அம்பாசிடர் பக்கத்துல போய் இது லாங்ல இருந்தா எடுக்கிறல்ல. இது ஆமக்குட்டி மாதிரில ஆமக்குட்டி மாதிரி இருக்கு. வீல் மட்டும் கொஞ்சம் பெரிய வீலா போட்டிருக்காங்க. இப்ப ஆமக்குட்டி ஒரு எண்ணெய் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்கல. என்ன கடையா போச்சு? என்ன வேணுமா சொல்லிருக்கலாம்ல. ரேஷன்ல வாங்கிருக்கலாம்ல. ரேஷன் கடைங்க தானே இருக்கு. பாத்தீங்களா, ரேஷன் கார்டு இருக்கு தலைவனுக்கு. ஆமா. சரி, பௌர்ணமி தோசை அமாவாசை தோசை எப்படி இருக்கு?
அருமை. பப்ளிக் ஒப்பீனியர். ஆமா மாதிரி தான் இருக்கு. வச்சிருக்கேன் பாரு, அது பேரு வைப்பரு. வைப்பரு. அது வாமையோட அந்த சைடு உள்ள காலம் இது. அப்ப ஆமை சுத்தாச்சு, முயல் போட்டேன்னா வேலை முடிஞ்சுச்சு. வேலையை முடிச்சிடலாம். ஏங்க ஆமை தோசை மட்டும் திண்டு இல்ல, ஆமை கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். நீங்க ஆமைய உங்க வாயில சொல்லி ஆமை தோசை. இல்ல, அது அப்படிதான் இருக்கு. பேரட்டி போட்டதுக்கு அப்புறம் நல்லாவே ஆமை மாதிரி இருக்கு. ஏங்க இவனை வீடியோ எடுக்க சொல்லாதீங்க, இவன் சிரிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், நீங்க எடிட் பண்ண முடியாது. இல்ல, காமெடி வீடியோ பார்த்தா கூட நான் இவ்வளவு சிரிக்க மாட்டேன். அப்ப போதும் போதும், ஆமா செத்துற போகுது, தூக்கு. ஆமைக்கு கொஞ்சம் வாழ்நாள் அதிகமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கருவணும். சரி போதும். ஆமை தோசை எப்படின்னு தெரியல, நீயே என்ஜாய் பண்ண. இல்ல, கார் ஊத்துனா ஆமை வருது, ஆமை ஊத்துனா என்ன வரும்? நீ வருவே பக்கத்துல போயிருங்க. இட்ஸ் ஆமை. ஏங்க இது கார் தானுங்க. சூப்பருங்க. லைட்டா வால் மட்டும் நறுக்கி விட்டோம்னா நறுக்கி விடும். ட்ரிம் பண்ணிடுவோம். இது ட்ரிம் பண்ணா ட்ரிம் பண்ணாதீங்க. இது என்னது? காரு. இருங்க காரா? ஐயோ, என்னையா காருங்கற? இது வந்து இதுல வரும். அம்பாசிடரோட அடுத்த மாடல் இவனுக்கு. அடுத்த மாடல் வந்து ஆமா. அந்தாத்தியா, நான் தான் சொல்றேன்ல, உன் வாயிலே அது அம்பாசிடர்னு பதிஞ்சிருச்சு. ஆமா பஸ். அடுத்து என்னது? அடுத்தெல்லாம் சேஃப் இல்லை. எனக்கு வாதுக்கு இங்கே வேண்டாம், இருக்கிற மாவுக்குலாம் போட்டு தெளிச்சு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஓம் க்ரீம் 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 சண்டா மாத்திரை. பிடிச்சி அவ்வளோதான், சொல்லி முடிச்சோம். அப்புறம் லைட்டாக இது சரி, இந்த தோசை நல்லா இல்லை, எனக்கு வேண்டாம்.